என்ற பேச்சாளர் கனிமொழி பேசுகின்றேன். லைஃப்ல நம்ம எல்லாமே நெறைய விஷயங்கள சாதிக்கணும். அதுக்கான கோல் என்ன? நம்ம என்ன பண்ணணும்? அப்படின்னு நெறைய திட்டங்கள் நம்மகிட்ட இருந்தாலும் கூட, எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷன் நம்ம எல்லாம் ஏன் இருக்கோம்? அப்படிங்கிறத நம்ம நெனச்சு பார்க்குறோமா? நெனச்சு பார்க்கணும். வேற வழி இல்ல. ஓகே. அப்ப நம்மளுடைய கடந்த காலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு விஷயமே கிடையாது. ஓகே. கடந்து போன ஒரு மேகமா தான் நம்ம நெனைக்கிறோம். கடந்து போன மேகங்கள், ஐயோ! நம்மள விட்டு போயிருச்சே அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஃபீல் பண்றது கிடையாது. அப்ப கடந்த காலம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒரு அனுபவம் அவ்வளதான். ஓகே. ஆனா இன்னைக்கான பிரசன்ட்டான லைஃப் அப்படிங்கிறது எத நோக்கிய பயணமா இருக்கணும் தெரியுமா? நாளை நோக்கிய பயணமா இருக்கணும். ஆக, நாளைக்கு நம்ம எப்படி வாழப் போறோம்? இப்ப வாழப் போறோம் அப்படின்னா, பணம், காசு சம்பாரிக்கிறது மட்டும் தான் வாழ்க்கையா? கிடையவே கிடையாது. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலில யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்க. இல்ல நம்ம குடும்பத்துல ஏதோ நல்ல ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். உடனடியா நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஐய்யய்யோ! இன்னைக்கு நமக்கு லீவ் இல்ல. நம்மளால போக முடியாது. எப்படி நம்ம அவங்களுடைய வீட்டு விஷயத்த அட்டெண்ட் பண்ண முடியும்? எப்படி அவங்களுடைய வீட்டுடைய துக்கத்துல நம்ம கலந்துக்க முடியும்? அதனால நம்ம போக வேணாம். இல்ல, இப்ப நம்ம முடிவு பண்றோம்ல. ஆனா, நமக்கு கிடைக்கிற நாட்கள்ல, கிடைக்கிற நேரங்கள்ல போயி அவங்கள சந்திச்சு பேசுறோமா? கிடையாது. என்னாத்துக்கு பேசணும்? நமக்கே வேலை பொழப்பு சரியா இருக்கு. இப்படிலாம் நம்ம நெனச்சிட்டு இருக்கோம். உண்மை என்ன தெரியுமா? தயவு செஞ்சு யாரும் அப்படி நெனைக்காதீங்க. ஏன் தெரியுமா? உறவுகளோடு பிறந்திருக்கவங்களுக்கு மட்டும் தாங்க உறவுகளோட அரும தெரியும். ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. தாய் இல்லாத ஒரு பையன்ட்ட போய் பேசி பாருங்க, கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், அம்மா அப்படிங்கிறவங்களுடைய உறவு பாலம், அன்பின் ஆழம் என்னன்றத அவன் சொல்லுவான். அப்பா இல்லாத அந்த வயசு பிள்ளைங்க இருப்பாங்கல்ல, அதாவது இளந்தாரிங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம். அப்ப அந்த இளமையில இருக்கக்கூடிய பசங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அப்பாவோட அருமை என்னன்னு தெரியுங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அம்மா, அப்பா அவங்களையும் தாண்டி நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கு இந்த உறவுகளுடைய அருமை தெரியுதுன்னு தெரியல. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வீட்டுக்கு வர்றவங்கள வாங்க அப்படின்னு கூட கூப்பிடுறது கிடையாது. சரியா? குடுகுடுன்னு ஓடி போய் என்னமோ பெரிய பிசினஸ் பண்றவங்க மாதிரி, பெரிய ட்ரேடிங் பண்ற ஒரு நபர்கள் மாதிரி ரூமுக்குள்ள போய் உட்காந்து செல்ஃபோன் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையான நல்ல கலாச்சாரமா? கிடையாது. ஆக, எதிர்காலத்த குறித்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவுகள வலுப்படுத்துறதாக இருக்கலாம். இல்ல நம்மளுடைய ஆரோக்கியத்த வலுப்படுத்துறதாக இருக்கலாம். இல்ல நம்மளுடைய எக்கனாமிக்கலி பணம் சம்பாரிக்கக்கூடிய ஒரு வழியா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், எதிர்கால திட்டம் அப்படிங்கிறது அதுதான். அப்ப அந்த எதிர்கால திட்டம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வாழ்க்கைன்றது பணம், காசு, அந்தஸ்து, கௌரவம் அத மட்டும் சம்பாரிக்கிறதாக இல்லாம, வேற என்னலாம் சம்பாரிக்கணும் அப்படின்னு சொன்னா, உண்மைய சொல்லிட்டு போறேன் நானு. என்னுடைய லைஃப்லயும் நடந்த அனுபவங்கள் இதுதான். நானும் நெறைய பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லோக்கல்ல நான் பிறந்திருந்தாலும் கூட, வெளியூர்ல போய் நான் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா நெஜமா நெறைய வீடுகள், விசேஷ வீடுகளுக்கு நான் போகவே முடியல.